ஹாய், வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். ரொம்ப நன்றி. நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய நம்மளுடைய யூடியூப் நண்பர்கள் அனைவருக்குமே. ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பிரி, ஸோ மந்த்லி எக்ஸ்பிரி, இந்த ரெண்டுமே இருக்குது. ஸோ ரெண்டுக்கு இருக்கிறப்போ மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஒரு வாலட்டைல், அதாவது என்னென்னா அந்த ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து கொஞ்சம் கரைகிறதுக்காக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு வாலட்டைல் மூமெண்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ வாலட்டைல் மூமெண்ட்னா ஒன் சைடு மூமெண்ட் இல்லை, அது வந்து ஒரு ரெண்டு பக்கமும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சடனாக மார்க்கெட்டை வந்து டவுன் ஆகும், சடனாக வந்து மார்க்கெட் அந்த இடத்துலேருந்து ஒரு அப் ஆகும். ஓகே, ஸோ இது எப்போவுமே ஒவ்வொரு வீக்லி ஒவ்வொரு எக்ஸ்பிரி டே அன்றைக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ இந்த எக்ஸ்பிரி டேக்கு ஸ்பெஷல் அந்த மேத்ஸ் கால்குலேஷன், நம்ம ஆப்ஷனுடைய மேத்ஸ் கால்குலேஷன் வச்சு நாளைக்கான லெவல் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? நான் நம்மளுடைய சேனலோட டிஸ்க்ளைமர் சொல்லியிருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது வந்து முழுக்க ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி தான். ஓகேவா? நீங்கள் வந்து இதில் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து அட்வைஸாக எடுத்துக்காதீங்க. தயவுசெய்து நீங்கள் மார்க்கெட் ஓன அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு ட்ரேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகே, இப்போ நாளைக்கு நம்ம வந்து லெவல்ஸ் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கான மார்க்கெட் நான் இன்னைக்கு கொடுத்துருந்த லெவல் இருந்து இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து நேற்று நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் வந்து இந்த லெவல்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தேன். இண்டெக்ஸ்க்கான இந்த லெவல் எல்லாமே நான் கொடுத்துருந்தேன். இந்த லெவல் கொடுத்துருந்ததில் மார்க்கெட் இன்றைக்கி எப்படி ஓப்பன் ஆச்சு, இன்றைக்கி என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகே, இந்த எம்எஸ்டி அப்படிங்கிறது வந்து நான் ப்ரீவியஸ்லி நிறையா வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ எம்எஸ்டிக்கு கீழே நேற்றுக்கு கூட நான் சொல்லியிருந்தேன், எம்எஸ்டிக்கு கீழே இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ அந்த டவுன் ட்ரெண்ட் ஆகும்போது அதுக்கு தகுந்த அந்த ஆப்ஷனுடைய ப்ரீமியம் அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும், கால் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். காலுக்கும் எம்எஸ்டி லெவல் உண்டு, புட்டுக்கும் எம்எஸ்டி லெவல் உண்டு. ஸோ ஓகேவா? ஸோ இந்த லெவல் வந்து நான் நேற்றுக்கு நான் எம்எஸ்டி லெவல் கொடுக்கல, அந்த வெறும் ஆப்ஷனுடைய கால்குலேஷன் லெவல் மட்டும்தான் நான் அந்த இதுக்கு கொடுத்துருந்தேன். எதுக்குன்னா பட்டு இது இண்டெக்ஸுக்கும் சரி இதுக்கும் சரி நான் கொடுத்துருந்தேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து இந்த எம்எஸ்டி லெவலும் சேர்த்து நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே, இப்போ நமக்கு வந்து இன்றைக்கி வந்து நடந்த மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது கரெக்டாக எக்ஸாக்ட்லி அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸ், அதாவது என்னென்னா ரெசிஸ்டன்ஸோட லெவல் என்னென்னா 750, 23,750 அந்த இடத்துல தான் மார்க்கெட்டோட இந்த எம்எஸ்டி லெவலும் வருது. ஓகேவா? ஸோ இந்த எம்எஸ்டி லெவல்லேருந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகி மேலே வந்து ப்ரைஸ் வந்து எம்எஸ்டிக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா தான் மேலே இருக்க மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஓகேவா? ஸோ எம்எஸ்டிக்கு கீழே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இப்போ டவுன் அப்படின்னா அப்போ கால் எங்கே இருக்குது, புட்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ட்ரேட் எடுக்கணும். ஓகே, ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து எம்எஸ்டிக்கு கீழே இருந்ததுனால டவுன் ட்ரெண்டு, கீழே இருக்கக்கூடிய மார்க்கெட் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட் லெவல் எவ்வளோன்னா 23,450 நான் கொடுத்துருந்தேன். ஸோ லோவாக வந்தது 23,451. ஸோ எக்ஸாக்டாக கரெக்டாக அந்த இடத்துக்கிட்ட வந்து தான் மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ஒரு மூமெண்ட் மாதிரி, அதாவது என்னென்னா ஒரு இது மாதிரி நிற்கின்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? சரி, இது ஆப்ஷன் எந்த மாதிரி ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம லைவாக பார்த்துடலாம். ஓகே, ஸோ 109 ரூபா அப்படிங்கிறது வந்து அந்த லெவல் ஒன்று நான் கொடுத்துருந்தேன். 109 ரூபாய்க்கு மேலே எந்த ப்ரீமியம் இருக்கோ அந்த ப்ரீமியம் வந்து ஒரு அப்சைட் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ கால் மேலே இருந்ததுன்னா கால் மேலே போகும், அப்போ வந்து மார்க்கெட் மேலே போகுதுன்னு அர்த்தம். புட்டு அந்த 109 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுன்னா புட்டு மேலே போகும், இப்போ மார்க்கெட் டவுன் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஆனால் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஆனது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த 109 ரூபாவில் தான் ப்ரைஸ் ஓப்பன் ஆச்சு. ஓகேவா? இந்த இருக்குது. ஓகே, ஸோ 109 ரூபாவில் தான் ப்ரைஸ் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக ஓப்பன் ஆச்சு. ஆனால் ஓப்பன் ஆன அடுத்த செகண்ட் வந்து ப்ரைஸ் வந்து மேலே இருக்கக்கூடியது வந்து எம்எஸ்டி லெவல். ஸோ இந்த லெவல் வந்து எம்எஸ்டி லெவல் நேற்றுக்கு நான் கொடுக்கல, இன்றைக்கி நான் அந்த வீடியோவில் இன்னைக்கான இதில் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ அங்கேருந்து மார்க்கெட் அப்படியே டவுன் ஆகுது நமக்கு. ஓகேவா? ஸோ டவுன் ஆன மார்க்கெட் கால் என்ன ஆகுதுன்னா கீழே டவுன் ஆகுது. டவுன் ஆகி கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக நம்ம கீழே விடக்கூடிய இந்த 67 ரூபாலேருந்து ஒரு மூமெண்ட்ஸ் கொடுத்து திருப்பி வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த 109 ரூபா தான் அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் லெவல், அந்த லெவலில் இருந்து மார்க்கெட் வந்து திருப்பி வந்து மார்க்கெட் கீழே விழுது. ஓகேவா? ஸோ கீழே விழுந்து ஃபர்தராக நம்ம கொடுத்துருக்க லெவல் 40 ரூபாய்க்கு கீழே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆப்ஷனுடைய மார்க்கெட் இப்படி முடிஞ்சிருக்கு. ஓகே, ஸோ நாளைக்கான லெவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம்.
ரூ. 76 அப்படிங்கிறது வந்து இதில் என்ன அப்படின்னா அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் லெவல். ஸோ ரூ. 76க்கு மேலே எந்த ப்ரீமியம் வந்து நமக்கு வந்து ப்ரைஸ் மேலே அந்த ரூ. 76க்கு மேலே இருக்கோ அந்த ப்ரீமியம் வந்து மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஓகேவா? சரி, நான் இன்றைக்கி வந்து என்னென்னா அந்த எம்எஸ்டி லெவல் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த எம்எஸ்டி லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப முக்கியம். ஸோ எம்எஸ்டிக்கு கீழே இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து அந்த அந்த ப்ரைஸ், அதாவது பர்டிகுலராக இப்போ கால் ஆர் புட்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எம்எஸ்டிக்கு மேலே இருக்குன்னா அந்த மேலே அந்த இப்போ புட் ஆப்ஷன் மேலே இருக்குது, எம்எஸ்டிக்கு மேலே இருக்குன்னா அப்போ மேலே போகும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். எம்எஸ்டிக்கு கீழே புட்ட கால் ஆப்ஷன் இருக்குன்னா அப்போ கீழே இறங்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு 80% உங்களுக்கு இதாகும். அதாவது என்னென்னா இதை வச்சு நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட்டோட ட்ரெண்டு இப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ எம்எஸ்டியோட லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 116 ரூபா, அப்புறம் வந்து 184 ரூபா. இந்த ரெண்டுமே எம்எஸ்டி லெவல். ஓகேவா? ஓகே, 116 1 184 இந்த ரெண்டுமே எம்எஸ்டி லெவலு. இது வந்து இந்த ஆப்ஷனுடைய கால்குலேஷன் கிடையாது, இது எம்எஸ்டியோட லெவல். இந்த எம்எஸ்டி லெவல் நோட் பண்ணிக்கோங்க. எம்எஸ்டிக்கு கீழே இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், எம்எஸ்டிக்கு மேலே இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் நாளைக்கு லைவாக பார்க்கலாம். ஓகே, நாளைக்கான லெவல் எம்எஸ்டி லெவல். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு இதோட பிரேக் ஈவன் பாயிண்ட் சொல்லிட்டேன். ரூ. 76 மேலே இருந்துச்சுன்னா அடுத்து மேலே இருக்கக்கூடியது வந்து 138 ரூபா ஒரு ரெசிஸ்டன்ஸு, அதாவது 23,500 கால் ஆப்ஷன். ஓகேவா? நான் அதை இதோட சொல்லலை, நான் வந்து அதை சொல்லிட்டேன். 23,500 கால் ஆப்ஷன். ஏன் அப்படின்னா இன்றைக்கி நிஃப்டியோட க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 486, 23,486 ரூபா வந்து நிஃப்டியோட க்ளோசிங் ப்ரைஸ். அதனால் வந்து நம்ம அதுக்கு வந்து 500 ரூபா அப்படிங்கிறத அட் த மணியாக நான் எடுத்துருக்கிறேன். ஓகேவா? ஸோ அட் த மணியாக எடுத்துகிட்டு ஸோ மார்க்கெட் வந்து அதுக்கான இதை நான் லெவல்ஸ் நான் கொடுத்துருக்கேன். 138, அடுத்து வந்து மேலே மார்க்கெட் போச்சு அப்படின்னா 224 ரூபா அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் இந்த இதுக்கு. அடுத்து மார்க்கெட் சப்போர்ட் லெவல் ரிவர்சல் ஆகிறதுக்கான கீழே மேலே உள்ள லெவல் இருக்கும், அதுமாரி கீழே உள்ள லெவல் இருக்குல்ல, இது கால் புட் ரெண்டுக்குமே பொருந்தும். ஓகே, கீழே உள்ள லெவல் பார்த்தீங்கன்னா 38 ரூபா, அடுத்து வந்து சப்போர்ட் லெவல் அதாவது 19 ரூபா 65 பைசா. இந்த ரெண்டு லெவலுமே சப்போர்ட்டில் இருக்கும். மேலே இருக்கக்கூடிய ரெண்டு லெவலுமே வந்து ரெசிஸ்டன்ஸில் இருக்கும். மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து எம்எஸ்டிக்கு கீழே தான் மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்கு. எதுக்குன்னா கால்க்கு. ஓகேவா? ஸோ கால் வந்து எம்எஸ்டிக்கு கீழே முடிஞ்சிருக்கு. ஓகே, இது வந்து புட் ஆப்ஷன் எங்கே முடிஞ்சிருக்கு? ஓகே, ஸோ புட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து புட் ஆப்ஷனுக்கான எம்எஸ்டி லெவல் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ புட் ஆப்ஷனுக்கான எம்எஸ்டி லெவல் வந்து 52, அப்புறம் வந்து 64. ஸோ 52, 64 இந்த ரெண்டுமே வந்து எம்எஸ்டியோட லெவல். ஓகேவா? ஸோ எம்எஸ்டிக்கு மேலே இருக்கும் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருந்தேன், அந்த ஆப்ஷன் ஒரு பையில் இருக்கும், அதாவது மேலே போக போகுது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னா கால் வந்து எம்எஸ்டிக்கு கீழே இருக்குது, ஸோ புட்டு வந்து எம்எஸ்டிக்கு மேலே இருக்குது. ஓகேவா? ஸோ எம்எஸ்டியோட லெவல் இது, புட் ஆப்ஷன் எம்எஸ்டிக்கு மேலே இருக்குது. ஆனால் என்னென்னா இந்த பிஇபி லெவல் இருக்கா 76 ரூபா, 76 ரூபாய்க்கு கீழே தான் மார்க்கெட் வந்து புட் ஆப்ஷன் க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஓகே, லெவல் நீங்கள் அப்படியே பார்த்துட்டீங்க. ஸோ கால் எங்கே இருந்தால் புட்டு எங்கே இருக்கும் அப்படிங்கிறது நான் இதுக்கு முன்னாடி பல வீடியோக்களில் நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன், இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோக்களில். ஓகேவா? ஸோ மார்க்கெட் பாருங்கள். மார்க்கெட் வந்து இண்டெக்ஸ்க்கான லெவல் நான் இப்போ வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். இண்டெக்ஸ்க்கான 4 லெவல் வரும், அந்த லெவலில் வந்து இப்போ உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஓகே, இண்டெக்ஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ இண்டெக்ஸ்க்கான லெவல் பார்த்தோம்னா நமக்கு வந்து R1, இண்டெக்ஸ்க்கான R1 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 23,525. ஓகேவா? ஸோ R1 ரெசிஸ்டன்ஸ் 1 அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கோங்க, 23,525. நிஃப்டி இண்டெக்ஸை அதாவது ஆப்ஷன் பேஸ் பண்ணி இண்டெக்ஸ்க்கு நான் கொடுத்துருக்குறேன். 525 R1. R2 வந்து நமக்கு வந்து 563, 23,563 R2. R3 வந்து 23,638. ஓகே, ஸோ 638. R4 வந்து 23,762. ஓகே, அதேமாரி சப்போர்ட், இந்த சப்போர்ட் ப்ரைஸ் சொல்லியிருந்தேன். சப்போர்ட் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 23,447, 23,447 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. செகண்ட் சப்போர்ட் வந்து 23,409. தேர்ட் சப்போர்ட் வந்து 23,334. ஃபோர்த்து சப்போர்ட் வந்து 23,210.
ஸோ இந்த 4 லெவலுமே இண்டெக்ஸில் ஆப்ஷன் இப்போ நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனுடைய ப்ரீமியம் லெவல் இருக்கு இல்லையா, அந்த ப்ரீமியம் கால்குலேஷன் பண்ணி அங்கே வந்து நான் வந்து உங்களுக்கு லெவல் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இண்டெக்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இண்டெக்ஸ்க்கான எம்எஸ்டி லெவல் மட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து உங்களுக்கு இண்டெக்ஸ்க்கான எம்எஸ்டி லெவல் மட்டும் நான் நோட் பண்ணியிருந்தேன். ஸோ இண்டெக்ஸ்க்கு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா இண்டெக்ஸ் எங்கே இருக்குது ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஓகே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா நிறைய நண்பர்கள் வந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்க. ஸோ எத்தனை பேர் வந்து இந்த ஆப்ஷன் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் லெவல் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு ஒரு ஆர்வம். ஸோ அதனால் நான் வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணி அடுத்து எனக்கு வரக்கூடிய அடுத்த நாட்களில் நான் அந்த லெவல்ஸ் வந்து கண்டினியூவாக கொடுக்கறதுக்கு எனக்கு வந்து ஒரு இதாக இருக்கும். அதனால் பார்க்குற எல்லா நண்பர்களும் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய நண்பர்கள் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணுற நண்பர்கள் கம்மியாக இருக்கீங்க. இந்த லெவல்ஸை நீங்கள் பாருங்கள். இந்த லெவல்ஸை வந்து நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் எடுத்து பார்க்குறத விட நீங்கள் வந்து லைவாக பாருங்கள். ஓகேவா, எப்படி ஒர்க் ஆகுது, நான் கொடுத்துருக்கிறது வந்து இண்டெக்ஸ் இந்த மாதிரி கரெக்டாக அதை ரெஸ்பெக்ட் பண்ணுது, அதேமாதிரி கால் ஆர் புட்டு இந்த ரெண்டுமே எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு லைவாக நீங்கள் மார்க்கெட்டில் வாட்ச் பண்ணுங்கள். நான் கொடுக்குற லெவல் எல்லாமே இது முழுக்க ஒரு ஆப்ஷனுடைய ப்ரீமியம் பேஸ் பண்ணி நம்ம கால்குலேஷன் பண்ணுறது தான். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய கமெண்ட்ஸும் உங்களுடைய லைக்கும் எனக்கு ரொம்ப முக்கியம்னு கேட்டிருந்தேன். அதை மட்டும் நீங்கள் தயவு செய்து எனக்கு பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.